ஆமா, குளிச்சுட்டான் தூங்குறா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த தீய சக்தியும் இவளை அண்டாதிருக்கட்டும். ரெஜிமா, டீ போட்டு வச்சிருக்கம்மா. எந்திரிச்சு குடிச்சு திருப்பி படுத்து தூங்குமா. ஐயோ, நேத்து மாடியில துவைச்சு காயப்பட்ட துணிலாம் எடுக்கவே இல்லடா, மறந்துட்டேன். எடுத்தாச்சு. அப்புறம் சிங்க்ல பாத்திரம்லாம் பதறாத. விடிய கால வெள்ளனமா எந்திரிச்சு மாடியில காஞ்சிட்டு இருந்த துணியெல்லாம் எடுத்து மடிச்சு பீரோல வச்சுட்டேன். வீட்டை சுத்தமா கூட்டி பெருக்கி தெருமுனையில இருக்கிற குப்பை தொட்டியில போய் குப்பையும் போட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்து இருக்கிற பாத்திரம் எல்லாம் பளிச்சுன்னு தொடச்சு வச்சுட்டேன். இப்போ நீ இந்த டீயை குடிச்சு அந்த பாத்திரத்தை கொடுத்தனா அது ரெண்டுத்தையும் கழுவி வச்சிருவேன். அதுக்கப்புறம் அடுத்த வேலையை போய் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். இன்னைக்கு சண்டே, அதனால எப்பவும் போல எந்திரிச்சு குளிச்சுட்டு டீயை குடிச்சிட்டு திரும்ப தூங்குற வேலையை நீ பாரு, மற்ற வேலையை நான் பாத்துக்கிறேன். உன் புருஷன் தான் உனக்கு மட்டும்தான். சொல்லுமா. மாப்பிள்ளை எப்படிமா இருக்காரு? நல்லா இருக்கான். சரி, இப்ப எங்க இருக்காரு? நீ என்னம்மா உன் மாப்பிள்ளைய பத்தியே கேட்டுட்டு இருக்க? என்னாச்சு? ஜோசியக்கார் இருக்காருல்ல, நம்ம மாப்பிள்ளைக்கு ஜோசியம் பார்த்தேன்டி. நீ எப்பயும் பாக்குறது தானே, என்ன சொன்னாரு இப்போ? அவரு மாப்பிள்ளைக்கு 2 கல்யாணம் நடக்கும்னு சொல்றாருடி. கூப்பிடுறா. ஹலோ. ஏய், ஏதாவது வேலைனா மட்டும்தான் கூப்பிடுவா. என்ன கேட்டாலும் பண்ண மாட்டேன்னு அப்படியே சமாளிச்சிரு. ஒரு ஹெல்ப். என்ன ஹெல்ப் வேணும்? உன்னால முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதடா, ப்ளீஸ்டா. அதுக்கு என்ன நீ கேட்டு நான் வேணான்னு சொல்லுவேனா? இல்ல, நாளைக்கு ஒரு முக்கியமான இன்டர்வியூ இருக்கு. அதனால உன் வீட்ல ஒரே ஒரு நாள் ஸ்டே பண்ணிக்கிட்டுமா? எது? என் வீட்ல ஸ்டே பண்ண போறியா? என்னம்மா சொல்ற? 2 கல்யாணமா? ஆமா, 2 கல்யாணம் ஆகும். அப்படி இல்லைன்னா வேற பொண்ணு கூட சகவாசம் இருக்கும்னு சொன்னாரு, தெரியுமா? அவன் போலீஸ் அமையாரா இருப்பாமா. அவன் ஏதோ சொல்றான், உளறிக்கிட்டு இருக்கான். அவனை போய் நம்பிக்கிட்டு. என் புருஷன் எவ்வளவு தங்கமான மனுஷன் தெரியுமா? நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் நீ பாத்துக்க. டேய், எப்பவும் உன் வீட்ல தானே ஸ்டே பண்ணுவேன். இப்போ என்ன புதுசா சொல்ற? அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. டேய், ஒரே ஒரு நாள்டா, ப்ளீஸ்டா, முடியாதுன்னு சொல்லாதடா, ப்ளீஸ். ஒரே ஒரு நாள், அதுக்கப்புறம் போயிடுவேன், ப்ளீஸ். ஓகே, நான் வீட்டு வாசல்ல தான் இருக்கேன், கதவை தரேன். இது என்ன இப்பவே வந்துட்டியா? ஐயோ, இவகிட்ட என்ன சொல்லி சமாளிக்க போறேன் தெரியலையே. டேய் கவினு, டேய் கவினு. இன்னைக்கு சத்தேன். நல்லா இருக்கா டீ? நல்லா இருக்கு. ஐயோ, குளிச்சுட்டு டீ குடிக்கிறவ இன்னைக்கு டீ குளிக்க வச்சிருவா போல இருக்கே. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீயுமா? நானும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆனா நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. அம்மா கால் பண்ணாங்க. இவ்வளோதானா? உங்க அம்மா தான் தினமும் கால் பண்றாங்களே. டேய், சரி 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 சொல்லு, என்ன சொன்னாங்க? அம்மா ஜாதகம் பார்த்தாங்களாம். உனக்கு 2வது கல்யாணம் நடக்கும், அப்படி இல்லைன்னா நீ வேற ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருப்பேன்னு சொன்னாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? என் புருஷன் அந்த மாதிரிலாம் இல்ல, அந்த ஜாதகக்காரன் சும்மா சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டேன். அப்பா தப்பிச்சோம். சரி, நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, என்ன விஷயம்? டேய், வாய் கொடுத்து விட்டு வாங்கிக்காத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு. ஏய் சொல்லுடா. இது உன் டீல சுகர் கரெக்டா இருக்கான்னு கேட்டேன். எல்லாம் கரெக்டா இருக்கா? இப்ப சொல்ல போறியா இல்லையா? என்ன விஷயம்? இல்லை, என் ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு இன்டர்வியூ ஆமா. அதான் நம்ம வீட்டில் வந்து ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு போய்கிட்டுமான்னு கேட்டாங்க. அதான் உங்ககிட்ட கேட்டு சொல்லலான்னு. அதுக்கு என்ன, வர சொல்லு. இவன் நான் உடனே ஓகே சொல்லிட்டா. ஆமா, யார் அந்த ஃப்ரெண்டு? என் கூட படித்த ஸ்கூல் ஃப்ரெண்டு.
அதான் பேர் என்ன? பிரசன்னா. ஓ சரி ஓகே, வர சொல்லு பாத்துக்கலாம். ஆல்ரெடி வர சொல்லிட்டேன். வந்துட்டாங்க. ஹாய். ஹாய் ஹாய். உள்ளவா பிரசன்னா. உள்ள வாங்க. என்ன யார் அது? அதான் சொன்னேன்ல ஸ்கூல் ஃப்ரெண்ட் பிரசன்னா. பிரசன்னான்னு சொன்ன, பொண்ணுன்னு சொன்னியா? சொல்லுடா, பொண்ணுன்னு சொன்னியா? சொன்னியாடா? பிரசன்னா 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 லட்சுமி அவங்க அப்பா ஊரை சுத்தி பேக்கரி வச்சிருக்காண்டி. ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்ட்னு சொன்ன? ஆமாண்டி, ஒண்ணா ஸ்கூல்ல படிச்ச பிரசன்னா தாண்டி இது. நீ என்ன ஸ்கூல்ல படிச்ச? பாய்லர் பிளான்ட் பாய்ஸ் ஸ்கூல். ஓ பாய்ஸ் ஸ்கூல்ல பிரசன்னான்னு ஒரு பொண்ணு படிச்சதா? எங்க ஸ்கூல் பக்கத்துல ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் இருந்துச்சு, அங்க தாண்டி எங்களுக்கு எல்லாம் கரசை சைட் எல்லாமே. ஸ்கூல் முடிச்சு எல்லா பசங்களும் அங்கதான் போய் நிப்போம். நானும் அந்த பொண்ணு ஒரு 4 வருஷம் சின்சியரா லவ் பண்ணோம். அப்புறம் அது ஸ்கூல் படிக்கும் போதே பிரேக்கப் ஆயிடுச்சா. இருந்தாலும் லைஃப்ல வந்த ஃபர்ஸ்ட் லவ்ல அதான் ஹெல்ப்னு கேட்டா மறக்கவும் முடியல, அவளை என்னால மறக்கவும் முடியல. ஏய் என்னடி முடியல இப்படி பறக்குது? யூத் படத்தோட ஃபேன் ஆபரேட்டர் வந்துட்டானா? ஏண்டா லவ் பண்ணதும் இல்லாம ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லி அவளை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்க? அப்ப அவளை மனசுல வச்சிட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணிருக்கியா? சொல்லுடா சொல்லு. அவளை பிரேக்கப் பண்ணவே அவளை என் மனசுல தூக்கி எறிஞ்சிட்டேன். அவளை பிரேக்கப் பண்ணப்பவே அவளை என் மனசுல தூக்கி போட்டுட்டேன். இப்ப என் மனசு ஃபுல்லா நீ மட்டும்தான் இருக்க. நிலக்கதவுல நிக்காத வீட்டுக்கு கடன் வரும். இப்ப எதுக்குடா அவ வந்திருக்கா? அதான் சொன்னேன்ல, இன்னைக்கு அவளுக்கு ஏதோ இன்டர்வியூ இருக்காமா, அதான் நம்ம வீட்டுல வந்து ஃப்ரெஷ்னா போயிட்டு உங்ககிட்ட கேட்டுட்டு தானே வர சொன்னேன். ஓ என்கிட்ட என்னப்பா கேட்ட? இன்ஃபர்மேஷன் தானே கொடுத்த. இல்ல ஒரு ஹெல்ப்னு வந்து கேட்டுட்டா. இப்ப என்னடா அதுக்கு? 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? சொல்லு, கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? இப்ப எதுக்கு நீ இவ்வளவு கோவப்படுற? அவ இன்டர்வியூ முடிச்சுட்டு ஒரே நாள் வீட்டுக்கு போயிருவாடி. அதுக்கப்புறம் மாமா உனக்கு மட்டும் தான். இந்த பேக் எங்க வைக்கிறது? ஏய் நீ எதுக்கு இவ்வளவு வீட்டு தூக்கி? ஒரே ஒரு நாள். தேங்க் யூ. அது கூட. ஏய் இங்க பாரு, மக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு பெர்மிஷன் வாங்கியிருக்கேன். நீ பட்டு கண்டதை உளறி வச்சிடாத. நான் எதுவும் சொல்ல மாட்டேன்ப்பா, நீ தான் என்ன ஃபுல்லா மறந்துட்டியே. ஏய் வாய் முறை. நீ மேல போய் ஃப்ரெஷ்ஷாவே, நான் உனக்கு சாப்பிட ரெடியானது கீழே கூப்பிடுறேன். ஸ்கூல் படிக்கும் போதே ஒரு குண்டா சட்டி நிறைய சோத்தை போட்டு அதில் மொச்ச குழம்பையும் கொத்தவரங்காய் தோலையும் போட்டு நல்லா மொச்சக்குன்னு திம்பா. இன்னைக்கு சாப்பாடு போட்டு நல்லா இம்ப்ரெஸ் பண்ணிடணும். தண்ணி மட்டும்தான் எடுத்துட்டு வரல. ஆளே வராத இடத்துக்கு தட்டுல சாப்பாடு சாம்பார். இங்க ஒருத்தி குத்துக்கள் மாதிரி உக்காந்துக்கிட்டு இருக்கேன், கண்ணு தெரியல. சாரி, இந்த வீட்டில் நான் தான் ஆளு நாள். உன்னே அவ்வளோ மாதிரி ஆக்கிறேன். சாப்பிடு. பிரசன்னா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, கீழே சாப்பிடவா? பிரசன்ன லட்சுமி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, கீழே சாப்பிட வரீங்களா? இந்தா. சாப்பிடலாமா? சாப்பிடு. எல்லாம் என்ன கேட்டா செய்யற? தின்னு. திடீர்னு நல்லா கவுண்டர் போடுறா. டேய் உனக்கு ஞாபகம் இருக்கா? இவன் என்ன புதுசா போடுறா? என்னது? காலேஜ் படிக்கும்போது நீ லஞ்ச் எடுத்துட்டு வருவியே, அது ஃபுல்லா நானே காலி பண்ணிடுவேன்ல. காலேஜ் நீங்க 2 பேரும் ஒண்ணா படிச்சீங்களா? அது ஸ்கூல்ல 4 வருஷம், காலேஜ்ல 1 வருஷம், அதுக்கப்புறம் டிபர் பண்ணிட்டாங்க. ஆமா, காலேஜ்ல ஏன் லஞ்சை இவன் இன்டர்வெல்லையே காலி பண்ணிடுவான். ஏய் இதெல்லாம் ஸ்கிரிப்ட்ல இல்லையடி. அதுவும் இவன் நேத்து வச்சு புளிக்குழம்புல கிண்டி எடுத்துட்டு வருவான் பாருங்க, சான்ஸே இல்ல, செம்மையா இருக்கும். இல்ல அதெல்லாம் செம்ம டேஸ். இவ கூட என் புலிக்குழம்பு பத்தி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பா. அது ஒரு அழகிய கனா காலம். கவலைப்படாதீங்க சார், நாளைக்கு புளிக்குழம்பு வைக்கிறேன்.
கோட் அக்செப்டட். ஓ உங்களுக்கு புளி குழம்புலாம் வைக்க தெரியுமா? இல்ல புலி நாளைக்கு என்னதான் அடிச்சு குழம்பு வைக்க போறேன்றா. இந்த வீட்ல நான் தான் புலி. நீ இன்னும் மாறவே இல்லடா. உன்னோட காமெடி சென்ஸ் அப்படியே இருக்கு. சாப்பாடு தான் நல்லா இருக்குல்ல, நல்லா சாப்பிடு. சூப்பரா இருக்கு. சாப்பிடும்போது பேசக்கூடாது, இல்லைன்னா பேசுறதுக்கு வாய் இருக்காது. நல்லா கொட்டிக்கோ. நாளைக்கு சோத்துல விஷம் வைக்கிறேன், தின்னுட்டு 2 பேரும் சாவுங்க. ஆத்தி மைண்ட் வாய்ஸ் இவ்வளோ சத்தமாக கேட்குது. ஒன்றும் இல்லை, நாளைக்கு எனக்கு வாய்க்கரிசி சமைக்கிறேன்ட்டா. எதுக்கு இப்ப என் பில்லோவெல்லாம் எடுத்துட்டு போற? புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. என்ன இந்த வீட்ல இருந்து துரத்து பாக்குற நீ. வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்கடி, அவங்க இங்கே படுத்துப்பாங்க, நான் கீழே சோஃபாவில் படுத்துக்குவேன். யாரு? உன் எக்ஸ் தானே? ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. இங்கே பாரு, உனக்கு உண்மையுமே எக்ஸ் மேல அக்கறை இருந்துச்சுன்னா அவளுக்கு A to Z நீ பண்ணி குடுறி. மூதேவி ஆல்பபெட் தெரியும்னு எப்படி சொல்லிட்டு போகுது பாரு. இது அங்க வச்சிடுறீங்களா? இது அது கவினோட வாட்ச். அவங்க அம்மா அவன் பர்த்டேக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க, அது எனக்கு கொடுத்துட்டான். எதுக்கு சிரிக்கிறீங்க? இது நான் அவனுக்கு கொடுத்த வாட்ச். அம்மா கொடுத்தாங்கன்னு சொல்லி சும்மா கதை விட்டுருக்கான் உங்ககிட்ட. அவன் மனசுல நான் இன்னும் இருக்கேன் போலயே. ஏய் ஏன் சொக்கார், ஏன் சொக்கார். இந்த வாட்ச் யார் வாங்கி கொடுத்தா உனக்கு? ஏய் அது நான் உனக்கு வாங்கி கொடுத்தா, அது நீ. மரியாதையா சொல்லி இந்த வாட்ச் உனக்கு யார் வாங்கி கொடுத்தா? ஏய் ஏய் அது எங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க, அதான் நான் அப்பவே வாங்கி உனக்கு கொடுத்துட்டேன்லடி. இச்சி வெக்கமா இல்ல உனக்கு? புரிஞ்சு போச்சு. அவ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுலேருந்து உனக்கு எனக்கும் சண்டை முட்டி விட பாக்குறா. யாரு அவ? யாரவ? உன் எக்ஸ்டா? ஐயோ அது இல்லடி, பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்ப என் மனசுல நீ மட்டும் தான் இருக்க. ஐயோ ஷிட். இங்க பாரு, அந்த வாட்சை எனக்கு கொடுத்தது என்னவோ உண்மைதான். ஆனா அவளை பிரேக்கப் பண்ண பிறகு அந்த வாட்ச்ல இருந்து அவளை தூக்கி போட்டு நீ என் மனசுக்குள்ள வந்து அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கைக்கு ஒரு புது அர்த்தம் கிடைச்சது. ஏய் 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 எங்கடி போற? ஐயோ பிரசன்னா, உன்கிட்ட இதெல்லாம் நான் கேட்டனா? ஏய் 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 இங்க பாரு, வீட்டுக்கு வந்தமா, மூஞ்சியை கழுவணுமா, இன்டர்வியூ போனமா, வேலை வாங்கணுமா, திருப்பி வீட்டுக்கு போனமான்னு அதை விட்டுட்டு கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. நான் எதுவுமே சொல்லலையே கவினு. தோப்பார் இங்க பார். நீ பண்றதெல்லாம் பண்ணிட்ட. இதுக்கப்புறம் எதையும் மாத்த முடியாது. இப்ப டைம் ஆச்சு, நீ பேசாம படுத்து தூங்கு. காலையில சூரியன் விடியறதுக்கு முன்னாடி நான் இங்க வந்து நின்னு பாப்பேன். அப்ப நீ அதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு பொட்டி படுக்கையோட வீட்டுக்கு போயிருக்கணும். புரியுதா? புரியுது, நல்லா புரியுது. உன் மனசுல நான் இன்னும் இருக்கேன்னு புரியுது. எது என் மனசுல நீ இருக்கியா? இங்க பார், என் மனசுல இப்ப ரெஜினாவை தவிர வேற யாருக்குமே இடம் கிடையாது. புரிஞ்சுக்கோ. உன் மனசுல நான் இல்லையா? அப்புறம் ஏன்டா நான் கொடுத்த வாட்சை இன்னும் வச்சிருக்க? அதுவும் அம்மா கொடுத்ததுக்கு நேரம் சொல்லி வச்சிருக்க. ஏய் நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நான் பிறந்ததுல இருந்து யாருமே எனக்கு பிராண்டட் வாட்ச் வாங்கி கொடுத்தது கிடையாது. அதான் அதை தூக்கி போட மனசு வராம அது எங்க அம்மா வாங்கி கொடுத்ததுன்னு பொய்ய சொல்லி இந்நாள் வரைக்கும் பாதுகாத்து வச்சிருக்கேன். ஏய் எங்க போற? என்ன தேடுற? ஏய் இட்ஸ் ஓகே, நேத்தா மா போட்டா. ஏய் அது குடிக்கிற சமாச்சாரம் கிடையாது. ஏய் 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 அத என்ன ரோஸ் மில்க் நினைச்சிட்டு இருக்கியா? ஏய் துப்புடி ஏய் துப்புடி ஏய் துப்புடி. துப்பாக்கி நீ துப்புல நான் ஜெயிலுக்கு போய் விடி. துப்புடி ஏய் துப்புடி. இங்க பாரு, துப்புடி துப்பு. வாயத்தற இங்க பாரு, இன்னைக்கு நான் விடுறதா இல்ல. வாயத்தற பெடை எல்லாம் குடிச்சிடாதீ, தயவு செஞ்சு துப்புடி. ஏய் வாயத்தற இங்க பாரு, நான் விடுறதா இல்ல. வாயத்தறடி இங்க பாரு. என்னடா பண்ற அவள? ஏய் என்னடி அங்க நின்னுக்க? நான் கைய பிடிச்சுக்கிறேன், நீ வந்து வாய்க்குள்ள கை விடு. ஏய் வாயத்தறடி ஒரே ஒரு தடவை ப்ளீஸ். என்ன நல்லா ஏமாத்திட்டல. போச்சு, நான் நல்லா ஏமாத்திட்டேன் உன்கிட்ட. என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டடா நீ. ஐயோ ரெஜினா, நான் சொல்றத மட்டும் ஒரு வாட்டி கேளுடி. இங்க பாரு, இந்த பொண்ணுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. இவ பிரேக்கப் பண்ண பையன் எப்பவோ மூவ் ஆன் ஆகி கல்யாணம் பண்ணிட்டான். ஆனா இந்த பொண்ணு அவ மனசுல இன்னி அந்த பையன் தான் இருக்கான்னு நினைச்சிட்டு பெனாயில குடிச்சிட்டா. ஆனா அந்த பையன் அவன் வைஃபை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிருக்கான். அதனால என்ன பண்றேன்னு தெரியாம பெனாயில் குடிச்சவங்களோட குரவலையை பிடிச்சிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காடி. வந்து ஹெல்ப் பண்ணிடி ப்ளீஸ் டி. ஆமாடா, அவளை லவ் பண்ணிட்டு இருக்கும்போதே என்ன கல்யாணம் பண்ணதுனால அவளையும் ஏமாத்திட்டு இப்ப என்னையும் ஏமாத்திட்டு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்க, அதானே? ஏய் என்னடி சொல்ற? உண்மையுமே பெனாயில் குடிச்சாடி. உன் எக்ஸ் அவளை பெனாயில் குடிக்கும் போது
ஏய் என்னடி பண்ற? ஏய் என்னடி பண்ற? ஏய் துப்புடி குடு சாவுடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நரிக்கிட்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. புடிங்க. ஸ்ட்ரைட்டா போய் நாங்க ஒரு நரி கூட்டம். யாரடி இவன்? மா இவன் தான் என் பாய் ஃப்ரெண்ட். நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். லவ்வா? இது எப்ப இருந்து? ஆமா ஆண்டி, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து லவ் பண்றேன் ஆண்டி. ட்ரூ லவ் ஆண்டி. என்ன லவ்? ட்ரூ லவ். லவ்மா? ஏண்டி லவ் பண்ணது இல்லாம என்ன தைரியம் தான் வீட்டுக்கு கூட்டு வருவாங்க? இரும்பு மட்டும் வீட்டுக்கு கூட்டு வருவாங்க.